மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420. அடுத்த கட்டமா அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சட்டப்பேரவை செயலர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அணி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கான சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை ஒரு பக்கம் திரையில பார்க்கிறோம். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே சிவிஎஸ் அணி அவங்க தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தற்பொழுது சட்டப்பேரவை செயலரை சந்திச்சு இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. சிவிஎஸ் அணி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முன்னாடி ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க வழக்கறிஞர் இன்பதுரையுடன். இப்ப அடுத்தபடியா இதே இடத்துல சட்டப்பேரவை செயலரோட இபிஎஸ் அணியினர் ஒரு பக்கம் சந்திப்பு நடைபெறக்கூடிய நிலையில அடுத்தபடியா சி.வி. சண்முகம் அணியினரும் சந்திப்புல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அவங்க தரப்புல இருந்தோ கோரிக்கை வைக்கப்படுது. இது என்ன மாதிரியான கோரிக்கை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப இபிஎஸ் தரப்புல இருந்து தெளிவாக இருக்கு. அவங்க கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் சிவிஎஸ் தரப்புல இருக்கக்கூடிய அணியினர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்ப அடுத்தபடியா சிவிஎஸ் அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அணி என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கு. மாத்தி ஒரு பக்கம் வழக்கறிஞரோட ஆலோசனை இபிஎஸ் அவர்கள் தரப்புல நடத்தப்பட்டுச்சு. அடுத்தபடியா நிர்வாகிகளை சேர்த்து சிவிஎஸ் அவர்கள் தரப்புல ஒரு ஆலோசனை நடந்திருந்தது. இப்ப ரெண்டு அணியினருமே சட்டப்பேரவை செயலரை சந்திக்க வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட மணிகண்டனும் இணைந்திருக்கிறாரு. மணிகண்டன், வணக்கம். இப்ப இவங்க தரப்புல இருந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. சிவிஎஸ் தரப்பு என்ன கோரிக்கையை வைக்கிறதுக்காக இப்ப சட்டப்பேரவை செயலரை சந்திக்க இருக்காங்க? என்ன நிலவரம் மணிகண்டன்? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில ஒரு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றும் ஒரு தரப்பினர் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையேற்றும் செயல்பட்டு வருகின்றனர். நேற்று சட்டமன்ற நிகழ்வுகளிலும் கூட இரு தரப்பினருமே இருவேறு முடிவுகளை எடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இருவருக்கும் இடையே கருத்து முரண்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில ஏற்கனவே இருதரப்பினருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான குழு எடப்பாடி பழனிசாமி அவரை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருக்கின்றனர். எதிர்முகமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் மற்றும் எஸ்பிவி தலைமையிலான குழுவினர் எஸ்.பி. வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை மனு ஏற்கனவே வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை எப்படி இருக்கிறது, என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது, அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இரண்டு அணிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலாளரை சந்திப்பதற்கு தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கின்றனர். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் அதே போல சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணி அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவும் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் அலுவலக அறைக்கு வருகை தந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் இது குறித்து கேட்டறிவதற்காக தற்போது வருகை தந்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420.